ரக்ஷாபந்தன் டே செலிப்ரேஷன் பார்ப்போமா. இது வந்து ராக்கி டேக்குள்ளே செலிப்ரேஷன். இது எங்கள் பெரிய அண்ணனுக்கு தான் ஃபஸ்ட்டு ராக்கி கட்ட போயிருந்தேன். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நான் எங்கள் அண்ணன்மாருக்கு எல்லாருக்குமே ராக்கி கட்டிகிட்டு இருக்கேன். இது என்னோட பர்சனலி ரொம்ப ஃபேவரட் ஃபெஸ்டிவல். அப்புறம் நான் ரொம்ப ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுறது. எங்கள் அண்ணன் எல்லோரும் எனக்கு கிஃப்ட்டும் தருவாங்க. இது என்னோட ரெண்டாவது அண்ணே வந்து பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ரெடியாகி நின்னா, அதனால் ஃபட்டாஃபட் கட்டிட்டு வந்துட்டேன். இது பெனிட்டோ அண்ணே, இது என்ன அவனுக்கும் கெட்டுனேன் ரெண்டாவது போய். அதுக்கு பிறகு தான் ஆல்டோக்கெலாம் கெட்ட போவேன். நான் ரொம்ப எமோஷ்னல் டே. அண்ணன் வந்து எனக்கு ஒரு 2 கிஃப்ட்டு தந்தான். கேஷும் தந்தான், சாரியும் எடுத்து தந்தான். பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். இது ஆல்டோ. வீட்டில் வந்து அம்மா இல்லை, அவன் ஒய்ஃப் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அதனால் அவன் வேலை பார்த்துட்டு இருந்தான். சரின்னு அவனுக்கு போய் 3ஆவதாக ராக்கி கட்டினேன். அவனையும் ராக்கி கட்டி விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு அல்விஸ்க்கு கெட்ட போயிருந்தேன். இது லாஸ்ட்டாக அவனுக்கு தான் கட்டிட்டு வீட்டுக்கு வந்த ப்ளாகு. இப்போ அவன் வீட்லேயுமே சித்ரா இவனுமே எனக்கு வந்து கேஷும் தந்துருந்தான், ஆல்டோவும் ட்ரெஸ் எடுத்து தந்துருந்தான், கேஷும் தந்துருந்தாங்க. பட் எல்லாத்தோட ரொம்ப என்னென்னா, நான் அவங்க எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் இத்தனை வருஷம் ராக்கி கட்டுறது வந்து எனக்கு ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுறது என்னோடய ஃபேவரட் ஃபெஸ்டிவல்னு சொல்லலாம். இதுதான் அவங்க எல்லோரும் தந்த கிஃப்ட்டு. கேஷ்லாம் நிறையா கிடச்சிது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ்லி பிரதர்ஸ். தேங்க்யூ.